தமிழக பேருந்துகள் பெங்களூரு, கர்நாடகா பகுதிகளுக்கு இயக்கப்படுகிறது. அது குறித்த நிலவரம் என்ன? உச்சநீதிமன்றத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கும் கர்நாடக அரசு எடுக்கப்பட்டுள்ள முடிவுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகத்தில் உள்ள விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. மிகப்பெரிய அளவில் அவங்க ஒரு கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார். அதனால் கர்நாடகத்திலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் எந்த ஒரு அச்சுறுத்தல் இல்லாமல் தமிழகத்திற்கு வருகிறது. தமிழகத்திலிருந்து கோயம்பேடு, அதாவது குறிப்பாக சென்னை கோயம்பேட்டில் பேருந்து நிலையத்திலிருந்து குறிப்பாக அதிகாலை 5:30 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை பேருந்துகள் இயக்கப்படுகிறது, வழக்கம்போல இயக்கப்படுகிறது. ஆனால் குறிப்பாக இன்று இந்த போராட்டத்தின் காரணமாக இயக்கப்படவில்லை. தமிழகத்தின் பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்படவில்லை. குறிப்பாக அப்படி இயக்கப்பட்டாலும் தமிழகத்தினுடைய எல்லை ஓரம், அதாவது கர்நாடக மாநிலத்திற்கும் தமிழகத்திற்கு இடைப்பட்ட தூரத்தில் நிறுத்தி வைக்கப்படுகிறது. தமிழகத்தில் குறிப்பாக சென்னை கோயம்பேட்டிலிருந்து தினந்தோறும் 31 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அந்த பேருந்துகள் முற்றிலுமாக தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகத்திலிருந்து வரக்கூடிய பேருந்துகளுக்கு தமிழகத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது, எந்த ஒரு இடையூறு ஏற்படக்கூடாது என்பதாக காவல்துறையினர் தீவிரமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது சென்னையிலிருந்து பெங்களூருக்கு போகிறதுக்காக நம்மளோட பயணி நம்மிடம் இருக்கிறார். அவருடன் நம்ம பேசலாம். சார் வணக்கம் சார். தற்போது நீங்கள் பெங்களூருக்கு நீங்கள் போக இருக்கிறீங்க. நீங்கள் எந்த மாதிரியான பாதுகாப்பு இருக்குது, எப்படி பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, பேருந்து வசதி கிடைக்குதா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கோயம்பேடு மார்க்கெட்டில் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. பட் போகிற வழியில் எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் டிரைவர் சொல்கிறாரு வி வில் கோ சேஃப். ஸோ அவரை நம்பி போயிட்டுருக்கோம். முழுமையான உங்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்லியிருக்காங்களா? எந்த ஒரு அச்சுறுத்தல் இல்லாமல் நீங்கள் பயணம் மேற்கொள்கிறீங்களா? என்ன மாதிரியான கரெக்டாக நீங்கள் பெங்களூருக்கு குறிப்பாக இடையில் நிறுத்தப்படுகிற அச்சம் இருக்கிறது, அதை பற்றி கொஞ்சம். கண்டிப்பாக பயம் இருக்குது. ஏன்னா வழியில் எங்கே நிறுத்துவாங்கன்னு தெரியாது. ஸோ நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்கோம். நத்திங் வில் ஹேப்பன். தொடர்ந்து தற்போது இங்கிருந்து செல்லக்கூடிய பயணிகள் சற்று அச்சமாக இருக்கிறது. இருந்தாலும் கர்நாடகத்திலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படுகிறது.